ஆண்டவர் ரட்சகருமான அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதான கிருபையும் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் யாரோடெல்லாம் இருக்கிறார், கர்த்தர் யாரையெல்லாம் அப்படி கூட இருக்கிறதுனால என்னெல்லாம் ஆசீர்வாதம் என்று நம்ம சிந்தித்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்க அவர் வாஞ்சிக்கிறார். யோசுவாவோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். ஈசாக்கோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு வாலிபனை கூட நம்ம பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒருவேளை நமக்கு கிடைத்து விட்டாலும் சில வேளைகளில் அந்த கிடைத்த வாக்குத்தத்தத்துக்கு நேர் எதிர்மறையாக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதை நம்ம ஒரு சில நேரங்களில் அனுபவிக்கிறோம். அதை குறித்து நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது. அதை குறித்து நம்ம கலங்கி விடக்கூடாது. கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருப்பார், நம்மை நடத்துவார். இந்த வாரத்தில் ஒரு வாலிப சகோதரனை நான் உங்களுக்கு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில் அழகாய் அற்புதமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவன் தான். ஆண்டவர் அவனோடு கூட அவனுடைய வாழ்க்கை குறித்த திட்டங்கள் எல்லாவற்றையும் சொப்பனத்தில் அவனுக்கு அறிவித்து விட்டார். ஆகவே தான் அவன் தன்னுடைய தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கிறான். அவர் தகப்பனாருக்கு வயதான காலத்தில் பிறந்த கடைசி மகன் என்கிறதுனால 12 பிள்ளைகளில் 12வது பிள்ளை. அந்த 12வது பிள்ளை என்பதனால தாய்க்கும் தகப்பனுக்கும் உண்மையாகவே தகப்பன்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு இறுதியாய் பிறந்த பிள்ளையாக இருந்தால் அதன் மேலே பாசம் நேசம் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகனாக இறுதியான ஒரு மகனாக அவன் பிறந்தனால முதிர் வயதில் அவனை பெற்றெடுத்தனால அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் அவனை அதிகமாக நேசித்ததுனால அவன் தகப்பன் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு என்கிற அந்த மனுஷன் தனக்கு பிறந்த இந்த யோசேப்புக்கு என்ன செய்தானா, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசித்தார். அதிகமாய் நேசித்ததுனால தன் குமாரர் எல்லாரிலும் அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியெல்லாம் செய்ய வைத்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதனால் குடும்பத்தில் என்ன காரியம் நடந்துருக்கிறது, இவனை குறித்து ஒரு பொறாமை தன்னுடைய மூத்த சகோதரிடத்தில் வந்துவிட்டது. தகப்பன் தங்களை காட்டிலும் இந்த இளைய மகனை அதிகமாக நேசிக்கிறான். தங்களை காட்டிலும் அழகான அற்புதமான உடைகளை தைத்து கொடுத்துருக்கிறான். பல வர்ண அங்கிகளாம் கொடுத்துருக்கிறான். ஒரு விசேஷித்தமாக இவனை கவனிக்கிறான், விசேஷித்தமாக இவன் மேலே அன்பு கூறுகிறான் என்று பார்த்தவுடனே இந்த பிள்ளை மேலே, இந்த யோசேப்பின் மேலே பொறாமை வந்து விட்டது. ஆனால் கர்த்தர் இந்த யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் இந்த யோசேப்போடு கூட இருந்தனால அவனுடைய வாழ்க்கையை குறித்த திட்டங்கள், அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் அவனுக்கு சொப்பனத்தில் அவனுக்கு அறிவிக்கிறார். என்ன சொப்பனத்தின் மூலம் அவனுக்கு அறிவித்தார் என்றால், உன்னுடைய சகோதரர்களுக்கு மேலாக நான் உன்னை உயர்த்துவேன், உன்னுடைய குடும்பத்தில் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஒரு நேரம் வரும், அப்பொழுது உன் தாயும் தகப்பனும் கூட உன்னை வணங்குவார்கள். அப்படிப்பட்ட மேன்மையை உன் வாழ்க்கையில் நான் தரப்போகிறேன், அப்படிப்பட்ட உயர்வை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று சொப்பனத்தில் அறிவித்து நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் அந்த சொப்பனத்தில் அவனுக்கு அறிவுறுத்தினார். இதை இவன் தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் அறிவித்தான். அறிவித்தவுடனே ஏற்கனவே இவன் மேலே பொறாமையில் இருந்தாங்க, ஏற்கனவே இவன் மேலே எரிச்சலில் இருந்தாங்க. இவனுக்கு விசேஷித்தமான கவனிப்பு பெற்றோர்கள் தருகிறார்களே, தகப்பன் தருகிறானே, இவனு விசேஷித்தமான ஒரு முக்கியத்துவம் இவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்கிற ஒரு காரியத்தில் இருந்த அவர்களுக்கு இது மேலும் எரிச்சலை உண்டாக்கினது. அதனால் அதிகமாய் அவனை பகைத்தார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதிகமாய் பகைக்க ஆரம்பித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற. கர்த்தர், நான் அதைத்தான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் நமக்கு உன்னோட கூட இருப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆனால் நடக்கிற காரியம் சொந்த குடும்பமே தனக்கு பகையாய் மாறுகிறது. சொந்த சகோதரர்களே பகையாக மாறுறாங்க. சொந்த சகோதரர்களே இவனை வெறுக்க ஆரம்பித்தாங்க, பகைக்க ஆரம்பித்தாங்க. முதலாவது நடந்த காரியம் அதனால் என்ன நடந்துச்சு, இவர் சகோதரர் எல்லாரும் ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த வனாந்திரத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க.
நீண்ட நாள் ஆகிவிட்டது என்று சொல்லி தகப்பன் வீட்டில் இருக்கிற இந்த இளைய மகனிடத்தில் அவளுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை கொடுத்து, நீ போய் சகோதரருடைய சுக செய்தியை விசாரித்து வா என்று அனுப்புகிறான். இவனை அவர்கள் தூரத்திலே பார்த்தவுடனே ஒரு திட்டம் போடுகிறார்கள். நம்ம பகைக்கிற, நமக்கு வேண்டாத இந்த இளைய மகன் வருகிறான், இவனை நம்ம என்ன செய்திடலாம், கொலை செய்து போட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தனால ஒரு சகோதரன் வந்து என்ன சொல்லுகிறான், அவனை தூக்கி நம்ம இந்த படுகுழியில் போட்டு விடுவோம் என்று சொல்லி ஒரு குழியில் போட்டு விட்டு அவன் மரித்து போகட்டும் என்று சொல்லி அப்படி ஒரு குழியில் போடுகிறார்கள். ஆனால் இன்னொரு சகோதரன் வந்து சொல்லுகிறான், குழியிலே போட்டு இவன் மரிக்கிறதை விட வருகிறார்களே அந்த வியாபாரிகள், அவர்களிடத்தில் இவனை அடிமையாய் விற்று விடுவோம், விற்றுவிட்டால் நமக்கு கொஞ்சம் பொருள் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பார்கள் என்கிற அந்த ஆலோசனையை சொல்லுகிறான். கர்த்தரை எப்படி கூட இருக்கும் பொழுது எப்படி ஜீவனை தப்புவிக்கிறார் பாருங்க. படுகுழியில் கடந்த அந்த யோசேப்பை மீண்டுமாய் அவர்கள் எடுத்து அந்த யோசேப்பினுடைய அவருடைய படுகுழியில் அவன் தள்ளும்போது தள்ளி பிறகு அவனுடைய வஸ்திரத்தை முதலாவது உரிந்தார்கள். பல வர்ணமான அங்கிய அவனுக்கு தகப்பன் கொடுத்தது இவர்களுக்கு பெரிய ஒரு பொறாமையாக இருந்தது. அதை கழட்டி அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள். படுகுழியில் போன அனுபவம், முதலாவது அனுபவம் யோசேப்புக்கு. ஆண்டவர் உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன் சகோதரர்களுக்கு மேலே உன்னை நான் உயர்த்துவேன், ஒரு நாள் வரும், அந்த நாளில் உன் தாய் என் தகப்பனை உன்னை பணிந்து கொள்வார்கள், அப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் வைப்பேன் என்று சொன்னார். ஆனால் நீ அடுத்த காரியம், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன, படுகுழியிலே போய் விழுகிற காரியம். படுகுழியிலே தள்ளப்பட்டேன். படுகுழியிலிருந்து நான் இப்பொழுது என்ன யோசிப்புடைய யோசிப்புடைய சிந்தனை எப்படி இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி தானே ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் உயர்ந்த இடத்துல இருப்பேன்னு சொன்னார், இன்றைக்கி படுகுழியில் நான் இருக்கிறேன்னு, என்னை உயர்த்துவேன் என்று சொன்னார், இன்றைக்கி நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன்னு. ஒருபோதும் அவன் ஏன் என்று கேட்கல, முணுமுணுக்கலை. ஆண்டவரை ஏன் ஆண்டவரை இது நடக்குது என் வாழ்க்கையில், ஒருபோதும் கேட்கல. கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசித்து கொண்டே இருப்பேன். இன்றைக்கு நான் படுகுழியில் இருக்கிறேன், ஒரு நாள் வரும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த விசுவாசத்தோடு அவன் படுகுழியில் கடந்தான். ஆனால் பாருங்கள், அடுத்து என்ன நடந்தது அவன் வாழ்க்கையில். இந்த படுகுழியின் அனுபவத்தில் ஆண்டவர், இந்த படுகுழியின் அனுபவத்தை ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து அடிமையாய் விற்கப்படுகிறான். படுகுழியிலிருந்து எங்கே அடிமையாய் விற்கப்படுகிறான், போத்திபாருடைய வீட்டு, போத்திபார் என்கிற ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தனுடைய வீட்டுக்கு அவன் அடிமையாய் விற்கப்படுகிறத நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது, அந்த போத்திபார் வீட்டில் அவன் அடிமையாய் விற்கப்பட்டு இருந்தாலும் அங்கே அழகான வார்த்தை, அற்புதமான ஒரு சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் யோசேப்பு 1வது வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய ராஜாவுடைய பிரதானி தலையாரி அதிபதியுமாக போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். 2வது வசனம் என்ன அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இதுதான் இந்த நாளில் நம்ம தியானிக்கிற தியானம். படுகுழியில் நீ தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனை ஜீவனை பாதுகாத்தார். படுகுழியில் இருந்த யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டான். யோசித்து பாருங்கள் அவன் நிலைமையில். என் வீட்டில் செல்லப்பிள்ளையாக இருந்தேன், தகப்பன் சிறப்பான உணவு, என் தகப்பன் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தார், சிறப்பான எனக்கு உடை கொடுத்துருந்தார், என்னை அவ்வளவு நேசித்தார், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் படுகுழியில் நான் தள்ளப்பட்டேனே, அந்த படுகுழியில் தள்ளப்பட்டு சரி தூக்கி எடுக்கப்பட்டேனே, எனக்கு மீண்டுமாய் எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று பார்த்தால் போத்திபார் வீட்டுக்கு மீண்டுமாய் அடிமையாய் விற்கப்பட்டேனே. ஆனாலும் எதை குறித்து அவன் கலங்காதபடி ஆண்டவர் மேலே விசுவாசம், ஆண்டவர் பேரில் நம்பிக்கை, ஆண்டவரை அவன் சோத்தரித்து கொண்டிருந்தனால இங்கே வேதத்தில் அழகாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தினுடைய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். மீண்டுமாய் 3வது வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புக்குவித்தான். என்ன அற்புதம் பாருங்கள். படுகொழிலிருந்து அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் யோசேப்பை கொண்டு வந்து பார்வோனுடைய அதிகாரியாகிய போத்திபார் வீட்டில் வைத்திருக்கிறார். அந்த போத்திபார் வீட்டில் அநேக அடிமைகள் இருந்தாங்க. ஆனால் அந்த அநேக அடிமைகளில் கர்த்தர் இந்த அடிமையாகிய யோசேப்போடு இருக்கிறார் என்பதை தன்னுடைய எஜமான் கண்டு கொண்டான்.
கர்த்தர் அவனை அந்த இடத்துல உயர்த்த ஆரம்பித்தார். உயர்த்தின உடனே அந்த போத்திபார் தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லா காரியங்களையும் நீதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனை விசாரணைக்காரனாக ஆக்கி எல்லா காரியங்களும் அவனுடைய கரத்தில், யோசேப்பு என்ற அடிமையினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். போத்திபார் வீட்டில் முதன்மையான ஒரு அடிமையாக, விசாரிப்புக்காரனாக மாறினான் யோசேப்பு. ஆனாலும் அவனுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் என்னை இந்த அடிமையாக கொண்டு வருவதற்காக இந்த வாக்குத்தத்தம் செய்தார். ஆண்டவர் இந்த அடிமையாக இந்த வீட்டில் நான் வேலை செய்வதற்கா எனக்கு ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதமான ஒரு சொப்பனத்தை கொடுத்து எனக்கு நீ இப்படிலாம் ஆவன்னு சொன்னார். என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அதை நிறைவேற்றுவார். அந்த எண்ணங்கள், சிந்தைகள் ஓடிக்கொண்டிருந்திருக்கும். அவன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை நான் மேற்கொள்வேனே தவிர நான் புலம்ப மாட்டேன், முணுமுணுக்க மாட்டேன். அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவரை நான் காத்திருப்பேன். அந்த பொறுமை, அந்த விசுவாசம், அந்த காத்திருத்தல் யோசேப்புக்குள்ளே இருந்தது. அவன் பதட்டமே படலை. என் ஆண்டவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார். அவருக்கு உண்டான நேரத்தில், அவருக்கு உண்டான முறைகளில், அவருக்கு உண்டான வழியில் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த பாதை நான் கடந்து போக வேண்டிய பாதை கடினமான பாதையாக இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, இந்த பாதையை நான் கடந்து செல்லுவேன். இந்த விசுவாசம், இந்த பொறுமை, இந்த காத்திருப்பல் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்ன உடனே, வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே எனக்கு நடந்துடணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அதை எனக்கு நான் பெற்றுக்கொள்ளணும். அது கொஞ்சம் தாமதமானாலும் விசுவாசம் போயிடும். அது கொஞ்சம் தாமதமானாலும் ஏன் ஆண்டவர் எனக்கு இது நடக்குது? ஆண்டவர் நீர் சொன்னதுபடி எனக்கு நடக்கலையே. ஆண்டவர் நீர் இதைத்தானே சொன்னார், ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது? நீங்கள் இப்படித்தானே போகணும்னு நினச்சேன், ஏன் ஆண்டவரே நான் இந்த பாதையில் நான் போய் கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரே எனக்கு திசையே தெரியலையே. ஆண்டவரே என்னுடைய இலக்கு எனக்கு தெரியவே இல்லையே என்ற ஒரு சூழ்நிலை ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். கவலையப்படாதீங்க, திகைக்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யோசேப்போட கர்த்தர் இருந்தனால அவன் காரிய சித்தி உள்ளனானான். இருக்கிற அடிமைகளிலே அவன் முதன்மையான அடிமையான கருதப்பட்டு விசாரணைக்காரனாக உயர்த்தப்பட்டான். அவன் விசாரணைக்காரனாக உயர்த்தப்பட்ட உடனே 5வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 39 அதிகாரம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் மூலமாக நீங்கள் வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீ எந்த முதலாளிக்குள்ளேயோ எந்த மேனேஜர் கரத்தில் நீங்கள் இருந்து வேலைப்படுகிறீர்களோ அந்த நிறுவனம், அந்த ஸ்தாபனம், அல்லது நீங்கள் எந்த ஊழியக்காரன் இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ஊழியங்கள், எந்த ஸ்தாபனத்தில் இருக்கலாம் அந்த ஸ்தாபனங்கள் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். இதைத்தான் நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இருக்கிற இடத்தை குறித்து இல்லை, நான் என்னை எந்த இடத்த போட்டாலும், எந்த இடத்துல என்னை ஆண்டவர் வைத்தாலும் அந்த இடத்துல நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை எந்த இடத்துல அது படுகுழியில் இருந்தாலும் நான் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பேன். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்பேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லது போத்திபார் வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார். நான் அடிமையாக இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் மூலமாக போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். என் மூலமாக என் தொழிற்சாலை ஆசீர்வதிக்கப்படும். என் மூலமாக என் வியாபார ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். என் மூலமாக என்னுடைய முதலாளி, என்னுடைய எஜமானுடைய காரியங்கள் அது ஆசீர்வாதமாக முடியும். அந்த முதலாளி என்னை கண்டுகொள்வான், உங்களை கண்டுகொள்வான். இவன் இருப்பதனால தான் எனக்கு ஆசீர்வாதம். இவன் மூலம் தான் என்னுடைய தொழில் பெருகுது. இவன் மூலம் தான் என் பிஸ்னஸ் பெருகுது. இவன் மூலம் தான் எனக்கு ப்ராஃபிட் வருது. இவன் மூலமாக என்னுடைய கடை, என்னுடைய தொழில் நடக்குது என்பதை அறிந்து கொள்வார்கள். அந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தருவார். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அதை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக தான் நடக்குது, அது குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நான் இருக்கிற இடத்துல நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த காரியம் நடக்கும் பொழுதே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு. ஆனால் கர்த்தரோடு இருக்கிற மனிதர்களுக்கு, பிள்ளைகளுக்கு சோதனைகளும் வரும். இப்போதானே உன்னை வாழ்க்கை ஒரு அளவுக்கு நான் சரியாக இருக்கிறேன். என் சகோதரர்கள் என்னை படுகுழியில் தள்ளி கொலை செய்யணும்னு பார்த்தாங்க, அதில் நான் தப்பித்தேன். எப்படியோ அடிமையானேன். அடிமைத்தனத்தில் இங்கே அடிமையாகவே நான் என் வாழ்க்கையை போயிருமோன்னு பார்த்தேன். இந்த இடத்துல நான் வீட்டு விசாரணைப்புக்கான அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. வாழ்க்கை நன்றாய் போய் கொண்டிருக்கிறது. அப்படி அவன் நினச்சிட்டு இருக்கிற வேலையில் அவனுக்கு சோதனை வருது. போத்திபாரின் மனைவி ஒரு தவறான காரியத்துக்கு அவனை அழைக்கிறா.
ஆனால் இவன் சொல்லுகிற காரியம் என்ன அழகாக வார்த்தை சொல்லுகிறான், என்ன அழகான சாட்சி பாருங்கள். அந்த போத்திபார் மனைவி வீட்டில் இவன் சொல்கிறான், 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறாய், அப்படி இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு அந்த இந்த யோசேப்புக்குள்ளே இருந்த குணநலம் பாருங்கள். தேவனை நோக்கி முணுமுணுக்கலை, பாடுகள் வரும்போது அவன் தேவனை குறை சொல்லலை, காத்திருந்தான், வாக்குத்தத்தத்துக்கு காத்திருந்தான். இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி அவனுக்குள்ளே இருந்த காரியம், தேவன் என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு. தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்குது, கர்த்தருடைய கண்கள் என் மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது. நான் படுகொழில் இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் போத்திபார் வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று அவன் கேட்கிறான். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, என்ன அற்புதமான ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. பரிசுத்தத்தில் வைராக்கியம் வைக்கிறான். நான் இல்லை, அவனுக்கு நல்லா தெரியும், பொய் குற்றச்சாட்டு சொல்கிறா, இவனை தூக்கி சிறைச்சாலையில் போடுறாங்க, சிறைச்சாலையில் பொய்யா குற்றம் சாட்டி இந்த காரியம் செய்ததுனால இவனுக்கு மரண தண்டனை விதிக்கணும். ஆனால் போத்திபார் இவன் மேலே இறக்கப்பட்டு இவன் இதை செய்திருக்க மாட்டான் என்று சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தனால போத்திபார் சிறைச்சாலையில் மாத்திரம் போட்டால் போதுன்னு சிறைச்சாலையில் போட்டு விட்டான். அப்போ படுகொழியில் இருந்தான், வீட்டுக்குள்ளே இருந்தான், வீட்டுக்குள்ளேருந்து போத்திபார் வீட்டுக்கு வந்தான், போத்திபார் வீட்டிலேருந்து இப்போ பிரிசனுக்கு போயிட்டான், சிறைச்சாலையில் உட்காந்துருக்கிறான். சிறைச்சாலையில் உட்காந்துருக்கும் பொழுது கூட இவன் காலில் கையெல்லாம் விலங்கு மாட்டி எல்லாம் வைத்திருந்தாங்க முதலாவது. ஆனால் இவனுடைய நடக்கை, இவனுடைய பேச்சு, இவனுடைய வார்த்தை, இவனுடைய விசுவாசம், இவனுடைய பரிசுத்தத்தை அந்த சிறைச்சாலை தலைவன் பார்க்கும் பொழுது அவன் புரிந்து கொண்டான். அவன் என்ன புரிந்து கொண்டான்? அதே 39ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். மீண்டுமா எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் வசத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். சிறைச்சாலை தலைவன் எல்லா பொறுப்பு, இந்த சிறைச்சாலையை நீதாம்பா மேனேஜ் பண்ணணும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். படுகொழியில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார், போத்திபார் வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார், பிரிசனில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்கிற சாட்சி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை இடத்துல என்னை தூக்கி போட்டாலும், நான் என்னை நரகத்திலே போட்டாலும், நான் கர்த்தருக்கு, நான் பாதாளத்தில் போனாலும் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அதைத்தான் எனக்கு ஞாபகம் வருது. எங்கே தூக்கி என்னை போட்டாலும் ஆண்டவர், நான் ஆண்டவருக்கு பிள்ளையாக தான் நான் இருப்பேன். என்னை தூக்கி என்னை எங்கே போட்டாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய வெளிச்சத்தை நான் வீசிக்கொண்டு தான் இருப்பேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற சிறைச்சாலை தலைவன் கண்டு கொண்டான். இறுதியில் என்ன நடக்கிறது? சிறைச்சாலை உன்னோடு கூட 2 பேர் இருக்கிறாங்க. சிறைச்சாலை 2 பேரும் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள். அவர்களுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் வந்த உடனே அந்த அர்த்தத்தை இவனிடத்துல கேட்குறாங்க. யோசேப்பு சொல்கிறான், நான் அந்த அர்த்தத்தை சொல்லுகிறேன், 3 நாட்களுக்குள்ளே உன்னுடைய தலையை ராஜா, பார்வோன் ராஜா எடுத்து விடுவார், உன்னை நீ தூக்கில் போட்டுருவாங்க. இன்னொருத்தனை பார்த்து சொல்கிறான், 3 நாட்களுக்குள்ளே மீண்டுமாய் உன்னுடைய வேலையை கொடுத்து பானபாத்திரக்காரனா நீ ராஜாவிடத்தில் போய் உட்காருவ. இது நடக்கும். இது நடக்கும் பொழுது தயவுசெய்து என்னை மறந்துடாத, நான் ஒரு குற்றமட்டவன், நான் எந்த அநியாயம் அக்கிரமம் செய்யலை, அதை ராஜாவிடத்தில் சொல்லி என்னை எப்படியாவது விடுதலை செய் என்று சொல்லி அவனிடத்துல சொல்லி அனுப்புகிறான். அவன் சொன்னது போலவே காரியம் நடக்குது. யோசேப்பு சொன்னதுபடியே 3வது நாளில் அவனுடைய அந்த யாரிடத்துல சொன்னானோ அவனை தூக்கில் போடுறாங்க. 3வது நாளில் அந்த பானபாத்திரக்காரன் மீண்டுமாய் ராஜா அவனை தன்னுடைய உதவியாளராய் பானபாத்திரக்காரனாய் அவனை கொண்டு போய் வைத்து கொண்டான். ஆனால் பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை சொன்னானே, இந்த கனவுக்கு சொப்பனத்துக்கு பதில் சொன்னானே, விளக்கம் கொடுத்தானே, என்னை மறந்துடாதப்பா, ராஜாவிடத்தை என்னை குறித்து சொல்லுன்னு சொன்னானே, அவனை அந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்தே போனான், மறந்து விட்டான். 2 வருஷம் ஆகுதுங்க. 2 வருஷமாக
நீ இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்று மீண்டுமா எனக்கு வேலை கிடச்சிருக்குது, இதை சிறைச்சாலையில் ஒருத்தன் சொல்லி எனக்கு சொன்னான், சரியாக சொன்னான், அவன் உண்மையானவன், பரிசுத்தமானவன், அவன் நம்ம உதவி செய்யணும், அந்த எண்ணமே இல்லை, மறந்தே போனான். நன்றி கெட்ட ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். இப்படி தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட. நம்மால் நன்மை பெற்றவர்கள், நம்மால் உயர்வு பெற்றவர்கள் அநேகர் இருக்கலாம், நம்ம மறந்து போகலாம். கவலையப்படாதீங்க. கர்த்தருடைய நாள் வருகிற வரை, அந்த அற்புதம் வருகிற வரை நீங்கள் அமைதியாக காத்திருங்க. யோசேப்பு காத்திருந்தான். யோசேப்பு கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை பானபாத்திரக்காரன் உயர்த்த வேண்டாம், கர்த்தர் என்னை உயர்த்துவார், அந்த சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு உருவாக்குவார், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததுபடி என்னை சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். சிறைச்சாலையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு சிங்காசனம் இருக்குது, கர்த்தர் என்னை உயர்த்துவார். என்னுடைய சகோதரர்கள் வந்து வணங்கும்படி, என் தாய் தகப்பன் வணங்கும்படி என்னை உயர்த்துவார். அந்த நாள் நான் காத்திருக்கிறேன் என்று காத்திருந்தான். ஒரு நாள் வருகிறது, ராஜாவுக்கு ராத்திரி நேரத்தில் ஒரு சொப்பனம் கண்டாரு. அந்த சொப்பனத்தை விடுவிக்க யாரால முடியல. அப்பொழுது தான் நினைவுக்கு வருது இந்த பானபாத்திரக்காரன். ஐயோ, சிறைச்சாலையில் ஒருத்தர் இருந்தான், அழகாய் எனக்கு சொன்னான், அற்புதமாய் சொன்னான், துல்லியமாய் சொன்னான், 100% அவன் சொன்னது நிறைவேறிச்சு. என் நண்பனுக்கு சொன்னான், நீ தலையை எடுக்கப்படும், தூக்கில் போடும், அதே போல் நடந்தது. எனக்கு சொன்னான், உன்னை ராஜா தூக்கி கொண்டு வந்து மீண்டுமாய் உன் அருகில் உட்கார வைப்பார்னு சொன்னான், அதே நடந்தது. ஐயோ, நான் மறந்து போனேனே, அவன் இருக்கிறான் சிறைச்சாலையில், உடனே ஓடுங்கள் என்று சொல்லி ராஜாவிடத்தை சொல்லி அவனை விடுவித்து, யோசேப்புக்கு நடக்கிற அற்புதத்தை பாருங்கள். ராஜாவிடத்தில் கொண்டு வராங்க. அவனுக்கு நல்ல ராஜ வஸ்திரம் தரிக்கப்படுது, நல்ல நார்மலான வஸ்திரம், சிறைச்சாலை வஸ்திரம் எடுத்து விட்டு நார்மல் வஸ்திரம், அவனு முடியெல்லாம் அலங்காரம் பண்ணி அவனை ராஜாவிடத்தில் கொண்டு வராங்க. ராஜா தன்னுடைய சொப்பனத்தை சொல்கிறாரு. சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நான் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார். அந்த பஞ்சத்துக்கு முன்பாக நம்ம தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கணும், இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்திருக்கிறான்னு சொன்ன உடனே அந்த ராஜா யோசேப்பினுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு, இனி எனக்கு பிறகு இவன்தான் இந்த இடத்துல அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று சிறைச்சாலையில் குற்றவாளியாக இருந்த யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி சிங்காசனத்தில் அமர வைத்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஏன் படுகொலியில் போட்டுட்டாரு, என் ஆண்டவர் ஏன் போர்த்திபார் வீட்டில் போட்டார், ஆண்டவர் ஏன் என்னை பிரிசனில் போட்டார், என் ஆண்டவர் என்னை ஏன் இந்த சிறைச்சாலையில் வைத்தார், ஒரு கேள்வியும் கேட்கல. காத்திருந்த யோசேப்பு, பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்ட யோசேப்பு, விசுவாசத்தை வைத்த யோசேப்பு, வார்த்தையின் மேலே, அவனுக்கு தந்த வாக்கு தத்துவத்தின் மேலே உறுதியாய் நின்ற அந்த யோசேப்பு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், போகிற இடத்துலலாம் என்னால் நிரூபிக்க முடியும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற சாட்சி வரணும். இதே காரியத்தை தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் இருக்கிற இடம் அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் உங்கள் மூலமாய் அந்த இடம், நீங்கள் இருக்கிற ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் மூலமாய் ஆசீர்வாதங்கள் பெருகும், உங்கள் மூலமாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். இந்த யோசேப்பு எப்படி உயர்த்தினார், வீட்டுக்குள்ளே இருந்தான், போத்திபார் வீட்டில் இருந்தான், பிரிசனில் இருந்தான், இன்றைக்கு பேலஸில் உட்கார வைக்கிறார். அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து இந்த நாளில் உங்களை உயர்த்துவார். உங்களை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி, ஆண்டவர் அவனை பார்த்து பார்வன் சொல்கிறான், அந்த 41ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம், யோசேப்பை நோக்கி சொல்கிறான், பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். அடுத்த வசனம் சொல்லுது, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பை அவன் கழுத்திலே போட்டு தன்னுடைய 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரி ஆக்கினான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் படுகுழியில் அவன் போட்டிருந்த வஸ்திரம் கழட்டப்பட்டது, அடிமை வஸ்திரம் அவனுக்கு உடுத்தப்பட்டது. 2வது சிறைச்சாலை குற்றவாளி வஸ்திரம் உடுத்தப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அந்த வஸ்திரம் இல்லைப்பா, உன் பலவர்னு அடங்கி உன் தகப்பன் போட்ட வஸ்திரம் உனக்கு ஆண்டவரை கழட்டிட்டாங்களா, உன்னுடைய அடிமை வஸ்திரத்தை உனக்கு போட்டுட்டாங்களா, உனக்கு சிறைச்சாலை குற்றவாளி, நீ உன்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி குற்றவாளி கைதி என்கிற அந்த வஸ்திரத்தை போட்டாங்களா, கவலையே படாத, நான் உனக்கு ஒரு வஸ்திரம் வச்சுருக்கிறேன், அது ராஜா வஸ்திரம், அது மெல்லிய வஸ்திரம், நான் உன்னை உயர்த்த போகிறேன். நீ படுகொழியில் இருக்கிற, பிட்டுக்குள்ளே இருக்கிறியா, உன்னை பேலஸுக்குள்ளே வைக்க போகிறேன். நீ பிரிசனுக்குள்ளே இருக்கிறியா, நான் உன்னை பேலஸில் உட்கார வைப்பேன். நீ போத்திபார் வீட்டில் இருக்கிறியா, நான் உன்னை பேலஸில் உட்கார வைக்கிறேன். நான் உனக்கு செய்ய போகிறேன். நீ கவலையே படாத, நீ திகைக்காத, நீ காத்திரு, என் மேலே விசுவாசமாயிரு. நான் உன்னை உயர்த்துகிற உயர்வை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது.
அத்தனை பேரும் எகிப்தில் அத்தனை பேரும் வணங்கினாங்க. பின்னாடி நீங்கள் யோசித்து பார்த்தா இவன் தாய் தகப்பன் இருந்த சகோதரர் இருந்த இடத்துல பஞ்சம் வந்து அவர்கள் அத்தனை பேரும் இங்கே வருகிறாங்க. வந்து இவனை வணங்கி அந்த தாய் தகப்பனும் அந்த சகோதரர்களும் இவன் மூலமாய் ஆதரிக்கப்பட்டு இவனால் அவர்கள் அந்த எகிப்து தேசத்துக்கு வந்து பலுகி பெருகினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களையும் அப்படி உயர்த்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் நடத்துவார். உங்களோடு கூட அவர் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்க வாஞ்சிக்கிறார். ஏன் இருக்கிறாரு? உன்னை ஆசீர்வதிக்கும்படி. எதுக்கு இருக்க விரும்புகிறாரு? உன்னுடைய பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ படுகொயில் இருந்தாலும் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பிரிசனில் இருந்தாலும் உன்னை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன். நீ போத்திபார் வீட்டில் இருந்தாலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதெல்லாம் தகுதிப்படுத்துகிறார். பார்வோனுடைய அரண்மனையில் உட்கார்வதற்கு யோசேப்பு பல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது. அந்த அறிந்து கொள்கிற கற்றுக்கொள்கிற காரியம், சிறைச்சாலையில் பல காரியங்களை கற்றுக்கொண்டான். போத்திபாரனுடைய இல்லத்தில் வைத்த நோக்கம், போத்திபாரனுடைய எகிப்தினுடைய முறைமைகள் எல்லாவற்றையும், அவருடைய பண்பாடு, அவருடைய பாரம்பரியம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டான். எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து கொண்டான். சிறைச்சாலையில் சட்டங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். சிறைச்சாலையின் சட்டங்கள் எப்படி குற்றவாளிகளை நடத்துவது, இந்த தேசத்துடைய சட்டங்கள் என்ன, எல்லாவற்றையும் அறிந்து. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் அதை உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, உங்களை தகுதிப்படுத்துவதற்கு. உன்னை நான் பேலஸில் உட்கார வைக்கிறேன்னா எகிப்தினுடைய சட்டத்திட்டங்கள் தெரிந்திருக்கணும், எகிப்தினுடைய குடும்ப வாழ்க்கையை தெரிந்திருக்கணும். உன்னை பேலஸில் உட்கார வைக்கிறேன்னா உன்னை நான் போத்திபார் வீட்டில் வைத்தா தான் போத்திபார் வீட்டு அந்த குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நீ கற்றுக்கொள்ள முடியும். அதை கற்றுக்கொண்ட பிறகுதான் நான் உன்னை அவங்க உட்கார வைக்க போகிறேன். அப்படி உட்கார வைக்கிற வரை நீ அமைதியாய் காத்துரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதைத்தான் இந்த நாட்களில் நமக்கும் தருகிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இன்னும் தரவில்லை என்றால் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். நீ எதிர்பார்க்கிற அந்த ஸ்தானத்தை இன்னும் தராமல் ஆண்டவருக்கு வெயிட் பண்ண சொன்னார்னா இன்னும் நீங்கள் அந்த ஸ்தானத்துக்கு தகுதி ஆகவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆகவே பொறுமையோட காத்திருப்போம். யோசேப்பு போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். யோசேப்பு போல விசுவாசத்தோடு நம்ம நிற்போம். அந்த யோசேப்பை போல கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான நாளில, இந்த நல்ல நேரத்துல ஆண்டவரே உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களை இந்த உலகத்துல வைத்திருக்கிற நோக்கம் உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய். நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் உம்முடைய வெளிச்சமாய், உமக்கு நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய், எங்கள் மூலம் நாங்கள் இருக்கிற இடங்கள் ஆஸ்வதிக்கும்படியாய், நாங்கள் இருக்கிற இடங்கள் செழிப்பால மாறும்படியாய், நாங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்பது மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படியாய் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தேசத்துல எங்களை வைத்திருக்கிற நோக்கம் அதுதான் ஆண்டவரே. இந்த தேசத்துல எங்களை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், எங்களுடைய ஆண்டவரே சிறு குழந்தைகள், முதியவர்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள யாரெல்லாம் ஆண்டவரே எந்த ஸ்தானத்தை விரும்பி காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஸ்தானங்கள், யாரெல்லாம் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார்களோ அந்த வாக்கு தத்தத்தின்படி நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. துதி கனமகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.